வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. ருத்ரா. ஹாய் ருத்ரா, குட் மார்னிங். குட் மார்னிங். நீங்க டியூட்டி கிளம்பியாச்சா? கிளம்பியாச்சு. Have a great day. எனக்கு இன்னைக்கு உண்மையிலேயே நல்ல நாள் தான்டா. ஆனா உனக்கு தான் இன்னைக்கு உன் லைஃப்ல மறக்க முடியாத பேட் டேவா இருக்க போகுது. உங்களுக்கும் இந்த நாள் இனிய நல்லா இருக்கட்டும். எனக்கும் இந்த நாள் இனிய நாளா அமையட்டும். எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் சர்ஜரி இருக்குன்னு சொன்னல, அது விஷயமா தான் கிளம்பிட்டு இருக்கேன். I will have breakfast outside. Okay? Anything call me. Bye. மேடம், காஃபி. அம்மா, ஆராதனை எங்க? அவ சத்தத்தையே காணோம். என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவளுக்கு நைட்டு மெடிசின் கொடுத்தனால நல்லா தூங்கிட்டு இருக்கா மேடம். இன்னும் எழுந்திருக்கல. வேணும்னா எழுப்பவா? இல்ல வேண்டாம். நோ. சந்திரு சார் கால் பண்றாங்க. இது போய் பாத்து. சொல்லுங்க சார். ருத்ரா, உங்க சித்தி இப்ப ஸ்டேஷனுக்கு வந்து ஒரே அமர்க்கலம் பண்ணிட்டு போயிட்டாங்க. என்ன பண்ணாங்க சார்? காவியா சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணி இப்ப ஹாஸ்பிடல்ல இருக்காளாம். என்ன சார் சொல்றீங்க? ஆனா கதிர் சொல்றாரு காவியா சூசைட் பண்ணிக்க சான்ஸே இல்லைன்னு. காவியா ஏதோ திட்டம் போட்டுதான் அவங்க அம்மாவை இப்படி சொல்ல வச்சிருக்கான்னு சொல்றாரு. கதிர் கிட்ட உங்களை கொல்ல போறதா காவியா சொல்லிருக்கா. அதனால கதிர் இங்க டென்ஷன் ஆகி அவரை ரிலீஸ் பண்ண சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. சார், அவசரப்பட்டு அவர் வெளியில எல்லாம் விட்டுறாதீங்க. இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு அவர் ஸ்டேஷன்ல இருக்கிறது தான் நல்லது. ஓகே ருத்ரா. சார், காவியா இப்போ எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கா? காவியா, நீ சொன்ன மாதிரியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சொல்லிட்டு வந்துட்டேன். சரிம்மா, இதுக்கப்புறம் நீங்க இருக்க வேண்டாம். நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். ஏய், எதுக்குடி இப்ப என்ன போக சொல்ற? நீ தனியா இருந்த என்ன செய்ய போற? மா, நீ இங்க இருந்தா நான் நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காதுமா. அதனாலதான் நான் உன்னை போ சொல்றேன். உன்னை தனியா விட்டு போக எனக்கு பயமா இருக்குமா? மா, நீ பயப்படுற மாதிரிலாம் எதுவுமே நடக்காது. நீ போமா. இங்க பாரு காவியா, நீ அவசரப்பட்டு தப்பா எதுவும் பண்ணிடாத. மா, நான் ஒன்னும் அவசரப்படலமா. தப்பா எதுவும் பண்ண போறதும் இல்ல. நீ அந்த ருத்ரா கிட்ட தோத்தா மாதிரி நான் அவகிட்ட தோக்க மாட்டேமா. நீ கவலைப்படாம நீ போ, நான் பாத்துக்கிறேன். போமா. கால் வருது, யாருன்னு பாரு. காவியா தான் கால் பண்றாங்க. சார், நான் தான் சொன்னேன்ல சார், அவ ஏதோ பிளான்ல இருக்கா சார். சார், போனை என்கிட்ட கொடுங்க சார். அவ என்ன பிளான்ல இருக்கா நான் தெரிஞ்சுக்கிறேன். கொடுங்க சார். இருங்க கதிர், நானே அட்டன் பண்றேன். என்ன கதிர், ருத்ரா என்ன பார்க்க வந்துட்டு இருக்கா போல? வரட்டும் வரட்டும். எல்லாம் நான் பிளான் போட்ட மாதிரியே தான் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க கதிர். என்ன பார்க்கறதுக்காக வர ருத்ரா திரும்ப உயிரோட வரமாட்டா. பொணமா தான் வருவா. எப்படின்னு கேக்குறீங்களா? ரெண்டு நாளா ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி அலைஞ்சு பிளாக்ல ஒரு கன்னு வாங்கியிருக்கேன். இதுல இருக்கிற மொத்த புல்லட்டும் அந்த ருத்ராவோட உடம்புல தான் இறங்க போகுது. நான் இப்ப சொன்னது நல்லபடியா நடந்து முடிஞ்சதும் திரும்ப நான் உங்களுக்கு கால் பண்ணி நான் எப்படி ருத்ராவை கொன்னன்ற வாக்குமூலம் கொடுக்கறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
பாய். காவியா 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 சார் ருத்ராக்கு சீக்கிரம் கால் பண்ணுங்க சார் கால் பண்ணி காவியா பார்க்கறதுக்கு அவங்கள போக வேணாம்னு சொல்லுங்க சார் ப்ளீஸ் சார் சீக்கிரம் சார். சரி கால் பண்ணுறேன். ஃபோன் பிஸியா இருக்கு. சார் திரும்ப கால் பண்ணுங்க சார். சிஸ்டர், இங்க காவியன்னு ஒருத்தவங்க சூசைட் அட்டெம்ப்ட். அவங்களை எந்த வார்டில் அட்மிட் பண்ணிருக்கீங்க? ரூம் நம்பர் 210 மேடம். ஸ்ட்ரைட்டா போங்க. சொல்லுங்க கணபதி, என்னாச்சு? அந்த விக்ரமோட ஆளுங்க என்னையும் அர்ச்சனாவையும் தூக்க பார்த்தாங்க. நான் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டேன். ஆனா அவங்க அர்ச்சனாவை தூக்கிட்டாங்க மேடம். உன் பேரு அர்ச்சனா. இங்க பாரு அர்ச்சனா, என்னோட டைமண்ட்ஸ் ருத்ரா கிட்ட தான் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அத ருத்ரா எங்க வச்சிருக்காங்கிறது உனக்கு மட்டும் தான் தெரியும். அதை மட்டும் சொல்லிட்டா உன்னை நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். சொல்ல மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சேன்னு வச்சுக்கேன், உன் லைஃப்ல நீ அனுபவிக்காத வலியெல்லாம் அனுபவிச்சுட்டு சாக வேண்டியதா இருக்கும். சும்மா சொல்றேன்னு நினைக்காத, உன் சாவு ரொம்ப கொடுமையா இருக்கும். நீ எத்தனை வாட்டி எப்படி மிரட்டி கேட்டாலும் அந்த டைமண்ட்ஸ் எங்க இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சாதான் தெரிஞ்ச இடத்த சொல்ல முடியும். அந்த டைமண்ட்ஸ் எடுத்தது நாங்க தான். அத ருத்ரா மேடத்துக்கிட்ட கொடுத்ததும் உண்மைதான். ஆனா அத ருத்ரா மேடம் எங்க வச்சிருக்காங்கன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏய், என்ன சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க? ஏய், என்ன விளையாடுறியா? கேக்குறாருல, சொல்லு. ஏய் குமார், கையெடு. இவ்வளவு தூரம் விசாரிச்சோம், இவ அதையே திரும்ப திரும்ப சொல்றான்னா, இவ சொல்ற மாதிரி டைமண்ட்ஸ் எங்க இருக்குங்கிற விஷயம் ருத்ராவுக்கு மட்டும்தான் தெரியும் போல இருக்கு. சார், இப்ப என்னதான் சார் பண்றது? ருத்ராவுக்கு ஃபோன் பண்ணி இவளை கொன்னுடுவோன்னு மிரட்டலாமா? அண்டர் கவர் காப்ப புடிச்சு வச்சு மிரட்டினா டிபார்ட்மெண்ட்ல யாரும் பயப்பட மாட்டாங்க. அதுவும் ருத்ரா மேடம் கண்டிப்பா எனக்காகலாம் பயந்து உண்மையை சொல்லவே மாட்டாங்க. ஏன் ஆகாஷ், இவளை கொன்னுடுவோன்னு சொன்னா அந்த ருத்ரா பயப்பட மாட்டா, சரி. ஆனா அந்த காவியாவை தூக்கிட்டு வந்து வச்சு மிரட்டினா கண்டிப்பா பயப்படுவாள்ல. ஆகாஷ், சொல்லு விக்ரம். அந்த காவியா எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு தூக்குடா. ஓகே விக்ரம். மேடம், செல்வி, ஆராதனைக்கு என்னாச்சு? தெரியல மேடம். ரொம்ப நேரமா கண்ணு முழிக்கவே இல்ல. மயக்கத்திலே இருக்கா. அதான் பயமா இருந்ததுன்னு தூக்கிட்டு வந்தேன். ஆராதனா, ஆராதனா இங்க பாரு. ஆராதனா, பாப்பா. டாக்டர், டாக்டர். என்னாச்சு மேடம்? என்ன தெரியல, திடீர்னு பாப்பா மயங்கிட்டா. சரி வாங்க மேடம், டாக்டர் பார்க்கலாம். டாக்டர், என்னாச்சு இவளுக்கு? ஒண்ணும் இல்லைல்ல? அதான் பார்த்துட்டு இருக்கல மேடம். நீங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்க மேடம். இல்ல அவளுக்கு. மேடம் வாங்க மேடம், வாங்க மேடம் ப்ளீஸ். டாக்டர் செக் பண்ணட்டும். வாங்க மேடம். இங்கேயே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம்.
இந்த காவியாவை தேடி நாம இங்க வந்தா நம்ம அதிர்ஷ்டம் ருத்ராவும் இங்கே தான் இருக்கா. அப்ப காவியாவை தூக்கிட்டு நாம இந்த ருத்ராவை தேடி எங்கேயும் வெளியே போக வேண்டிய அவசியமே இல்லை. இங்கேயே எல்லாத்தையும் முடிச்சிடலாம். இங்க பாரு, இப்ப நான் போய் ருத்ரா கிட்ட நல்ல மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க நான் சொன்ன மாதிரி பண்ணுங்க. ஓகே விக்ரம். நமக்கு டைமண்ட்ஸ் நம்ம கைக்கு வரணும். அதனால எதை பத்தியும் யோசிக்காதீங்க. இங்க பாருங்க, இதனால அந்த காவியா செத்தாலும் பரவாயில்ல, நமக்கு அந்த டைமண்ட்ஸ் தான் முக்கியம். விக்ரம், ஏற்கனவே காவியா நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கா. அவளை கொல்லணுமா என்ன? என்னடா பேசுற? அந்த டைமண்ட்ஸ் கிடைக்கலன்னா அந்த கிளைண்ட்ஸ் நம்ம 3 பேரையும் கொண்டுடுவானுங்க. அது பரவாயில்லையா? டேய், நீங்க ரொம்ப சென்டிமெண்டெல்லாம் யோசிச்சு நம்மளை பழி வாங்குற மாதிரி பண்ணி விட்டுறாதீங்கடா. இத்தனை நாளா அந்த ருத்ராவை ஏமாத்துறதுக்கு காவியா நமக்கு யூஸ் ஆனா, இப்பதான் அதுக்கு அவசியமே இல்லைல்ல. அப்புறம் அவ எதுக்குடா நமக்கு? வேஸ்ட் பேக்கேஜ். ஆக்சுவலா அந்த காவியா ஒன்றும் புத்திசாலி எல்லாம் ஒன்றும் இல்லை. அது ஒரு அடிமுட்டாள். உண்மையிலேயே ருத்ரா அவளை அப்படி பாசமா தங்கச்சியை தான் பாக்குறா. ஆனா அதை புரிஞ்சுக்காம காவியா ருத்ராவை அப்படியே நம்பர் 1 எதிரியாவே பாக்குறா. ஆக்சுவலா இப்போ ருத்ரா கிட்ட போய் இந்த உலகத்திலேயே உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்னு கேட்டு பாரு. யோசிக்காம அவ காவியான்னு தான் சொல்லுவா. அந்த அளவுக்கு காவியாவை ருத்ராவுக்கு அவ்வளவு பிடிக்கும். ஏன், ருத்ரா உயிரா நினைக்கிற ஆராதனாவை விட காவியாவை தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இது அந்த தத்தி காவியாவுக்கு தெரியாது. ஆக்சுவலா இது தெரியாம இருக்கிறது தான் நமக்கு சாதகமாயிடுச்சுன்னு வச்சுக்கோயேன். இப்பவும் அதே காவியாவை வச்சுதான் நாம ருத்ராவை அடிக்க போறோம். திரும்பவும் சொல்றேன், காவியா செத்தாலும் பரவாயில்ல, அந்த டைமண்ட்ஸ் நம்ம கைக்கு வரணும். மாஸ்க் இருக்குல்ல, 2 பேர்கிட்ட மாஸ்க் இருக்குல்ல? இருக்கு சார். ஃபேஸை கவர் பண்ணிக்கோங்க, பக்காவும் முடிங்க. ஓகே சார். ஓகே விக்ரம். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். பேஷண்ட் விக்ரம். சாரி, தேங்க்யூ. என்னாச்சு ருத்ரா, நீங்க 2 பேரும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? ஆராதனா எங்க? இல்ல, ஆராதனா காலையில இருந்து கண் முழிக்கல. அதான் அவளை கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம். உள்ள டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ருத்ரா, ஆராதனாவுக்கு ஒண்ணும் ஆகாது. நீ தைரியமா இரு. ஆராதனா சார், பாப்பாவை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க சார். ஷூர். ஆராதனா, என்னமாச்சு? என்னாச்சு? இப்போ ஓகேவா? யார் நீங்க? அம்மா, யாரும்மா இந்த அங்கிள்? ஆராதனா, செல்லோ. வாடா. ஆரச்சலோ, ஆரச்சலோ. செல்லோ, அம்மா ஞாபகம் வந்துருச்சடா. ஆரக்குட்டி.
குட்டி, அம்மா ஞாபகம் வந்துருச்சா உனக்கு? செல்லம், உனக்கு ஒண்ணும் இல்ல. வேணுங்கடா. செல்வி, இப்படி. ஏய், யாரு நீங்க? எதுக்கு இப்ப அவளை பிடிச்சு வச்சிருக்கீங்க? ஏய், இரு. நாங்க யாருங்கிறதெல்லாம் இருக்கட்டும். டீலிங்கே உனக்கும் எங்களுக்கும் தான். அதுக்கு தான் உன் தங்கச்சியை பிடிச்சு வச்சிருக்கோம். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க நீங்க சூசைட் அட்டெம்ப்ட் பண்ண காவியாங்கிற பேஷண்ட் எங்க இருக்காங்க? ரூம் நம்பர் 210 சார். ஓகே. ஐயோ காவியா, ஏய், இங்க பார். மத்தவங்க யாரும் இதுல தலையிடக்கூடாது. மத்த யாருக்கும் இதுல எந்த சம்மந்தமும் இல்ல. அமைதியா நடக்கிறத வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா யாருக்கும் எதுவும் ஆகாது. அதை விட்டுட்டு இங்க யாராவது ஹீரோஸம் காமிக்கலாம் நினைச்சீங்க, இவ உயிரோட சேர்த்து உங்க உயிரும் போயிடும். வேணாம். ஐயோ வேணாம். என்ன வேணும் உனக்கு? பரவாயில்லையே, ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கே வந்துட்ட. எங்களுக்கு எங்களோட டைமண்ட்ஸ் வேணும். போன வாரம் நீ ஏர்போர்ட்ல இருந்து எடுத்த டைமண்ட்ஸ் எல்லாமே எங்க வச்சிருக்க? அதை எடுத்துட்டு வந்து மரியாதையை எங்க கிட்ட கொடுத்துரு. இல்லைன்னா உன் தங்கச்சி தலை சதுரிடும். இங்க பாருங்க ப்ளீஸ், அவசரப்பட்டு காவியா எதுவும் பண்ணிடாதீங்க. இருங்க கொஞ்சம் இருங்க, வெயிட் பண்ணுங்க. ருத்ரா, என்ன ருத்ரா? இங்க பாரு, உலகத்துல உயிரை விட காஸ்ட்லியானது எதுவுமே இல்ல. நமக்கு இப்போ காவியாவோட உயிர் தான் முக்கியம். அவங்க என்ன கேக்குறாங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. தயவு செஞ்சு அதை கொடுத்துரு. சரி விக்ரம், கொடுத்துடலாம். ருத்ரா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஓ தங்கச்சி தலையில துப்பாக்கி வச்சுக்கிட்டு இருக்க. நீ சீரியஸ்னஸ் புரியாம துப்பாக்கி எடுத்துக்கிட்டு இருக்கியா? துப்பாக்கியை கீழே போடு, இல்லைன்னா இவன் தலையில புல்லட்டை இறக்கிடுவேன். என்ன பண்ற? இப்ப நீ காவியை விடலனா அப்புறம் உன் பாஸ் செத்துருவான். பரவாயில்லையா? பாஸா? அவன் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. எனக்கும் தெரியாது ருத்ரா அவங்க யாருன்னு. இங்க பாரு, எங்களுக்கு தேவைங்க டைமண்ட்ஸ். அது கிடைக்கலனா கண்டிப்பா காவியாவை கொன்னுருவேன். என்ன விக்ரம், உன் ஆளுங்க உன்னை யாருனே தெரியாதுன்னு சொல்றாங்க. ஓ, உன்னை விட அவங்களுக்கு டைமண்ட்ஸ் தான் முக்கியம். ருத்ரா, என்ன பிரச்சனை உனக்கு? என்ன இதெல்லாம்? அவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுமா. அவங்கள போய் என் கூட சம்பந்தப்படுத்தி பேசிட்டு இருக்க? நான் தான் எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்பி வந்துட்டேன்ல. கிழிச்சு என்னன்னா அவ்வளவு முட்டாள்னு நினைச்சியா? ஏதோ ஒரு வாட்டி நான் தெரியாம உன்கிட்ட இருந்து ஏமாந்துட்டேன். அதுக்காக ஒவ்வொரு வாட்டியும் உன் நடிப்பை பார்த்து ஏமாறுவேன்னு நினைச்சியா? இங்க பாரு, இந்த வாட்டி ஏமாந்தது நீதான்டா ஃபூல். இன்னையோட வாட்டம் க்ளோஸ். இங்க பாரு, ஒண்ணு நீ இங்கே சாகணும், இல்ல ஜெயில காலம் புற களி தின்னணும். இது ரெண்டுல எது நடக்குங்கிறது இப்போ வாலிங்க கையில தான் இருக்கு. டேய் ஆகாஷ் குமார், ரெண்டு பேரும் மூஞ்ச மறைச்சுக்கிட்டா எனக்கு உங்களை அடையாளம் தெரியாதா?
ஒழுங்கா காவியாவை விட்டுருங்க, இல்லனா உன் பாஸோட மூளை செதறிடும். இல்ல ஏய், ருத்ரா, நான் சொல்றது கேளு. எவ்வளவு திமிரு உனக்கு? அக்கா இந்த விக்ரம் கிட்ட நான் கொஞ்சம் பேசிக்கவா? என்ன விக்ரம், நடக்கிறதெல்லாம் பாக்குறப்போ ஒண்ணுமே புரியாம உனக்கு தலை சுத்துதா? நீ யாரு, எவ்வளவு பெரிய கேடின்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. எப்படின்னு யோசிக்கிறியா? நம்ம டைமண்ட்ஸ் நம்ம கைக்கு வரணும். அதனால எதை பத்தியும் யோசிக்காதீங்க. இதனால அந்த காவியா செத்தாலும் பரவாயில்ல. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா